மேலே உங்களோட டச் ஆகக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் மேலே இன்னொரு அதில் ஃப்ரீயாக உட்காரலாம். ஆராதனை ஆயிரம் துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. முழங்கால் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. தாயை போல் தேற்றிட மன்னவா வந்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா. தாயை போல தேற்றிட மன்னவா வந்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா. தாயை போல் தீற்றிட மன்னவா வந்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா. தாயை போல் தேற்றிட மன்னவா வந்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் வீரவா. ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, சாபங்கள் பாவங்கள் வந்து சுமந்து தீர்த்தவா. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, சாபங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தவா. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, சாபங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா. ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. உறவினை வளர்த்திட மன்னகம் வந்தவா, உயிராக உணவாக எம்மில் கலந்தவா. உயிரை வளர்த்திட மன்னகம் வந்தவா, உயிராக உணவாக எம்மில் கலந்தவா. உறவினை
எம்மில் கலந்தவா உறவினை வளர்த்திட மன்னகம் வந்தவா உயிராக உணவாக எம்மில் கலந்தவா ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஆயனை போல் மந்தையை காக்க வந்தவா, காயங்கள் போக்கிட குருதி சிந்தியவா. ஆயனை போல் மந்தையை காக்க வந்தவா, காயங்களை போக்கிட குருதி சிந்தவா. ஆயனை போல் மந்தைகளை காக்க வந்தவா, காயங்களை போக்கிட குருதீந்தவா. மந்தைகளை காக்க வந்தவா, காயங்களை போக்கிட குருதீந்தவா. ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். அனைத்திலகோரே
ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் திருமுன் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிற ஆண்டவர் இவர் பேரன்புள்ள கடவுள். தன் பிள்ளைகள் மேல் பேரன்பை காட்டுகிறவர். இவரை நம்புகிறவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. அவரை நம்பி வந்தவர்கள் எல்லோருக்கும் விடுதலை கொடுத்த கடவுள், மீட்பை வழங்கிய கடவுள். மெய்யாகவே மெய்யாகவே இந்த திரு அப்பத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அன்று அவரை தேடி காயங்களோடு, உள்மன காயங்களோடு சென்றவர்களை எல்லாம் அவர் குணப்படுத்தியவர். இவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், சர்வத்துக்கு அதிபதி. அன்று சமாரிய பெண்ணை சந்தித்து அவளுடைய உள்மன காயங்களை முற்றிலுமாக எடுத்து மாற்றி அவளை அவருடைய தூதராக அந்த சமாரிய பட்டணத்தையே மாற்ற அவர் அனுப்பினார். இந்த இரவிலும் நாம் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு உள்ளங்களை ஊடுருவி காண்கிற கடவுள். நம் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை எல்லாம் அறிகிற கடவுள். இவர் நேற்று இன்றும் நாளையும் மாறாத கடவுள். நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கழிந்த கால சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட அந்த காயங்களை அவர் குணப்படுத்துகிற கடவுள். இவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். இவர் நல்லவர், வல்லவர். இவரே நம் கோட்டை, இவரே நம் அரண், இவரே நமக்கு எல்லாம், இவரே நமக்கு தஞ்சம். இந்த ஆண்டவரை, இந்த இரவிலே நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வந்திருக்கிற இந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி அவரை வரவேற்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி இயேசுவேன் ஆண்டவரே என்று கூப்பிட்டு அவரை நாம் எல்லோரும் போற்றும். வாய் திறந்து போற்றுங்க மக்களே, எக்கால துணியோடு போற்றுங்க. எல்லாரும் அப்பாவை கூப்பிடுங்க. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே 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 தாவீதின் குமாரனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், அற்புதர், அதிசயங்களின் தேவன் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரிய கடவுள் ஆண்டவரே. என்றும் வாழ்கிற கடவுள், என்றும் வாழ்கிற கடவுள், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற கடவுள் ஆண்டவரே. நீர் யுகாந்திரங்களுக்கு முன்பே இருப்பவர், யுகாந்திரங்களுக்கு முன்பே இருப்பவர். தாயின் கருவறையில் ஏற்பட்ட காயங்களில் இருந்து இந்த நாள் வரை எங்களுடைய காயங்களை உடைத்து மாற்றுற கடவுள் அவரே. சின்னப்பரின் சீலாவின் சங்கிலி கட்டுகளை உடைத்தது போல எங்கள் உள்ளங்களில் இருக்கிற சகல காயங்களையும் ஆண்டவரை இந்த இரவிலே உடைத்து அதனால் வந்த வியாதிகளை குணப்படுத்த வந்திருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதங்களிலும் அற்புதம் செய்கிற கடவுள், அற்புதங்களிலும் அற்புதங்களை செய்கிற கடவுள். சித்ராக் மெசாக் அபினேசாக்கை தீச்சூளையிலிருந்து மீட்டீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட தீச்சூளை போன்ற காயங்களால் அவன் எப்படி வாழ்வதென்று தெரியாமல் இருக்க எங்களுக்கு இன்று ஒரு விடுதலை, இந்த ஒரு பூர்ண விடுதலை கொடுக்க போவதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் எடுத்து கரங்களை வளர்த்து ஆண்டவரை நான் போற்றுவோம். எல்லோரும் எழுதுங்க, பார்க்க எல்லோரும் எழுதுங்க.
ஆராதனை 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 பரலோகம் வாழும் அன்பின் அப்பாவும் உன்னத நாமத்திற்கு ஆராதனை பரலோகம் வாழும் அன்பின் அப்பாவும் உன்னத நாமத்திற்கு ஆராதனை பூமியும் வானமும் சர்வமும் படைத்த படைப்பின் நாதனை ஆராதனை பூமியும் வானமும் சர்வமும் படைத்த படைப்பின் நாதனை ஆராதனை 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 உலகினை மீட்டிட மகனை பலியாய் தந்தித்த தேவா ஆராதனை உலகினை மீட்டிட மகனையே பலியாய் தந்திட்ட தேவா ஆராதனை உலகினை மீட்டிட மகனை பலியாய் தந்திட்ட தேவா ஆராதனை. பரிசுத்தர் என்று வானவர் போற்றும் பரிசுத்த பிரபுவே ஆராதனை பரிசுத்தர் என்று வானவர் போற்றும் பரிசுத்த பிரபுவே ஆராதனை. ஆராதனை 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 மனிதனாய் உயிரெடுத்து வந்த இம்மானுவேலை ஆராதனை இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபமே ஆராதனை தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை. இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபமே ஆராதனை இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபமே ஆராதனை. ஆராதனை 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 Hallelujah, 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 hallelujah. ஆராதனை 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 நல்லவரே ஆராதனை வல்லவரே ஆராதனை
உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை புகழ்ந்து ஜெபத்திற்குள் கடந்து சொல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை புகழ்ந்து இப்போ உடைக்கப்படணும். உங்கள் உள்ளங்கள் எல்லாம் எல்லாரும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே. எக்கால துணியோடு ஆண்டவரை கூப்பிடுங்க மக்களே. எக்கால துணியோடு வாய் திறந்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. வாய் திறந்து அறிக்கையிடும் சத்தத்திற்கு தந்தை பதில் கொடுப்பார். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. ஓத பகரங்கட்டும் ஹalleluya தேவி வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளிலும் இறங்கட்டும் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்று அமைதியாக உட்கார்ந்து இப்பொழுது நமக்கு தந்தை நமக்காக ஜெபிப்பார்கள். எல்லாரும் அப்படியே அமைதியாகவே இருக்கணும். உள்ளத்தை அப்படி சாந்தமாகிங்க. மேலே சாந்தமாச்சு ஃபாதர் கொடுக்கும்போது அந்த செய்தி உள்ளே போய் உள்மன காயங்களை ஆற்றும் போடும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே இளந்தரலை வந்திருக்கின்றார். நம்ம மத்தியிலே வாசம் செய்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் கண்டு கொண்டு இருக்கின்றார். அவருக்கு கண்கள் இருக்கின்றன, அவருக்கு காதுகள் இருக்கின்றன, பேசக்கூடிய நாவுகள் இருக்கின்றது, உணரக்கூடிய இதயத்தை வைத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் ஆழ்ந்து அறிந்த கடவுள் அவராக இருக்கின்றார். காரணம், தொடக்கம் முதலே நம்மை அன்பு செய்து கொண்டு வருகின்ற நம்மோடு வருகின்ற ஒரே கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து இந்த வேளையிலே, ஆண்டவரே என்னுடைய காயங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்ற ஜெபத்தை மட்டும் மனதளவிலே எண்ணிக்கொண்டு அவரை வேண்டுவோம். எங்கே 2 பேர் 3 பேர் என் பெயரால் ஒன்றாக கூடி ஒரே எண்ணத்திற்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே இருந்து அவள் வேண்டிக் கொள்வதை அருள்வேன் என்று வாக்குறுத்த கடவுள் நம் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் ஒரே எண்ணத்தோடு நம் இதயங்களிலே வந்திருக்கின்ற அந்த காயங்கள், அந்த வேதனைகள், வலிகை நம்மை விட்டு அகன்ற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். தாயின் வயிற்றிலே நீ உருவாவதற்கு முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து இந்த உலகிலேயே நம்மை படைத்தார். நம்மை படைப்பதற்காக ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அங்கே கணவன் மனைவி என்ற பந்தத்திலே 2 உள்ளங்கள் ஒன்றிணைந்து ஒரு குடும்பத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவருடைய ஆசீர் கிருபையும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு அந்த குடும்பத்திலே ஒரு மகளாக கடவுள் நம்மை உருவாக்கி தந்தார். குடும்பமே மகிழ்ச்சி கொள்ளுகின்ற விதத்திலே அந்த நிகழ்வு நடந்தது. எங்கள் குடும்பத்திலே ஒரு வாரிசு வந்திருக்கின்றது. ஆண்டவருடைய கருணை கண்கள் எங்கள் மீது விழுந்திருக்கின்றது. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கலாம் என்று மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்கின்றார்கள். கணவன் மனைவி இடத்திலே அன்பு பெருகியது. ஒருவருக்கொருவர் நன்றி செலுத்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்த தருணம் அது. உற்றாரும் உறவினரும் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் நமது பிறப்பை கண்டு மகிழ்ச்சியடைந்த காலம் அது. நமக்கு தேவையான மருத்துவ உதவிகள், நமக்கு தேவையான அருமருந்துகள், நமக்கு தேவையான உணவுகள் எல்லாம் தந்து வயிற்றில் இருக்கின்ற நாம் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாமல் நம் பெற்றோர்கள் நம்மை பாதுகாத்து வந்தார்கள். தாய் நம்ம எண்ணெய் மகிழ்ச்சி அடைகின்றார். நம்மோடு பேசினார், நாம் அதை கேட்டோம். வயிற்றில் இருக்கின்ற நம் தாய் பேசியதை கேட்டோம். தாய் கூறிய கதைகளெல்லாம் நாம் கேட்டோம். தாய் கூறிய பாடல்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து நாம் ஆனந்தித்து வந்திருந்த காலம் அது. அந்த நேரத்திலே குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்த பொழுது, குடும்பத்திலே ஒரு தோல்வி ஏற்பட்ட பொழுது, குடும்பத்திலே ஏமாற்றம் ஏற்பட்ட பொழுது, வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்ட பொழுது, ஒரு விபத்திலே காயங்கள் ஏற்பட்ட பொழுது, எல்லோருடைய பார்வையும் இதுவரை உலகத்தையே கண்டாத நம்மேல் விழுந்தது. இந்த குழந்தையின் பிறப்பு என்னவாக இருக்குமோ, இந்த குழந்தை வந்ததனால்தானே நம் குடும்பத்திலே கஷ்டம் வருகின்றது, துரதிர்ஷ்டம் தலை தூக்குகின்றது என்று எல்லா பழிகளையும் நம்மேல் இட்டார்கள்.
இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நம் தாய் வேதனைப்படுகின்றார்கள். இந்த குழந்தையை இவ்வாறு பழிக்கின்றார்கள் என்று துன்பப்படுகின்றார்கள். அவர் பட்ட வேதனையும் அவர் பட்ட கஷ்டங்களும் அவர்கள் வழியாக நமக்குள் வந்து நமக்கு பாதிப்புகளே ஏற்பட்டது. அதனால் பல கோபங்கள், பல வெறுப்புகள், பல சந்தேகங்கள், புரியாத ஒரு தன்மையிலே இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பாண்டவரை, தாயின் வயிற்றிலே நான் இருந்த பொழுது ஏதாவது பாய்வுகள், ஏதாவது காயங்கள் எவ்வளியாவது எனக்கு வந்திருந்தால் கடந்த காலத்துக்கு சென்று உதவி செய்கின்ற நீர் என்னை குணப்படுத்தி சுகப்படுத்த உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கின்றேன். பிறக்கும் முன்பே வெறுக்கப்பட்டேன், பிறந்த பின்னும் ஒதுக்கப்பட்டேன். பிறக்கும் முன்பே வெறுக்கப்பட்டேன், பிறந்த பின்னும் ஒதுக்கப்பட்டேன். பயனற்றவன் என்று இகழப்பட்டேன், பயனற்றவள் என்று இகழப்பட்டேன். இதனால் மனநோயால் வாடுகிறேன், இதனால் மனநோயால் வாடுகிறேன். வாருமே வாருமே இயேசுவே, வாருமே, தீருமே தீருமே என் மனநோய் தீருமே. நம்மை குணப்படுத்துகின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரை, குழந்தையாக நான் இருக்கும் பொழுது, காலங்கள் கடந்த நேரத்திலே, சரியான நேரம் வந்த பொழுது, டாக்டர் சொன்ன காலத்திலே என் தாயை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். என் தந்தையும் என் சொந்த மகிழ்ச்சியோடு மருத்துவமனைக்கு என்னை தாயை அழைத்து சென்றார்கள். அங்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இதுவரை பாதுகாப்பாக இருந்த நான், இதுவதும் எந்த தட்பவெப்ப நிலையும் என்னை பாதிக்காமல் அமைதியோடு மகிழ்ச்சியோடு இருந்த நான் உலகத்தை காணுகின்ற காலம் வந்தது. நான் வந்தபொழுது நர்ஸின் கைகள் என்னை தாங்கி பிடித்தன. ஏதோ ஒரு உணர்வு என்னுள்ளே ஏற்பட்டது. ஏதோ ஒரு புதிய இடத்திலே வந்த எண்ணம் என்னுள்ளே தோன்றியது. அவர்கள் என்னை எடுத்து தண்ணீரிலே குளிப்பாட்டினார்கள். வெதுவெதுப்பான ஒரு தண்ணீர், இதுவரை என் உடம்பிலே படாத ஒரு திரவகம் என்னை தொட்டது. குளிர் என்னை வாட்டியது, வெப்பம் என்னை சுட்டது. அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்திற்கு நாம் வந்துவிட்டோமோ என்ற எண்ணம் என்னை சந்தேகத்திற்கு உள்ளாக்கியது. என்னை தாயிடம் கொண்டு காட்டினார்கள். தாய் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். தந்தை ஓடி வந்து என்னை தூக்கி கொஞ்சி குலாவினார்கள். என் சொந்தமெல்லாம் வந்து கொண்டு என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது, சந்தோஷப்பட்டது. குறிப்பிட்ட நாட்கள் கழித்து என் தாயையும் என்னையும் இல்லத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே ஒரே ஒரு வரவேற்பு, அங்கே மகிழ்ச்சியும் விருந்துகளும் நடந்தன. தினந்தோறும் என்னை காண்பதற்காக ஏராளமான சொந்தங்கள், நண்பர்கள், நட்புகள் வந்தார்கள். எல்லாம் மகிழ்ச்சியான தருணம் அது. என்னை தூக்கி கொஞ்சி குலாவினார்கள். என் மீது தங்களுடைய அன்பை பொழிந்து வந்த நேரம் அது. அந்த நேரத்திலே சிலர் வந்து இந்த கலரிலே பிறந்திருக்கின்றதா என்று வசிப்பாடினார்கள். வெள்ளையாக பிறக்காமல் கருப்பாக பிறந்திருக்கின்றது, கருப்பாக பிறக்காமல் வெள்ளையாக பிறந்திருக்கின்றதே என்று சொன்னார்கள். ஆணாக பிறக்காமல் பெண்ணாக பிறந்திருக்கின்றதே, பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறக்கின்றதே என்று சொன்னார்கள். என் தலைமுடியை பார்த்தார்கள். முடி இருக்குமா, கொஞ்சம் போல இருக்கின்றதே, முடி வளருமா என்று ஏளனமாக பேசினார்கள். கை எப்படி இருக்கின்றது, குட்டையாக இருக்கின்றதா, நெட்டையாக இருக்கிறதா என்று என் கைகளை, கால்களை, என் உடல் முழுதை அளந்து பார்த்து தங்களுக்கு விருப்பப்படி வார்த்தைகளை வீசி சென்றார்கள். என் குடும்பமும் என்னை பாதுகாத்து நான் கஷ்டப்படக்கூடாது,
வேதனைப்படக்கூடாது என்று எனக்கு எல்லாவித உதவிகளையும் செய்து வந்த நேரத்தில் என் தந்தையின் வேலையானது பறிபோனது. வீட்டிலே வருமானம் குறைந்து போய்விட்டது. வீட்டிலே ஒரே சங்கடம், கவலை. வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது தந்தை பல கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகினார். குடிப்பழக்கம், சீட்டாட்டம், நண்பரோடு சுற்றுவது போன்ற கெட்ட பழங்கள் ஆளாகி குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு நிலை, மகிழ்ச்சி மறைந்து போய் கொண்டிருந்த அந்த நேரம் அது. என்னை பார்த்து இவன்தானே இதற்கெல்லாம் காரணம் என்று இகழ்ந்தார்கள். தந்தை, சிறுவனாக நான் இருந்த பொழுது ஏதோ ஒரு விதத்திலே காயங்களும் கஷ்டங்களும் என் உள்ளத்திலே நுழைந்து என்னை பாதுக்கு உள்ளாக்கி என் உள்ளத்தை உடைத்து காயங்களோடு இருக்க செய்திருக்கிறென்றால் குணமாக்குகின்ற நல்ல இறைவா, என்னை குணமாக்கி ஆசீர்வதித்தருளும். பெற்றோர் என்னை புரியவில்லை, உற்றார் என்னை ஏற்கவில்லை. பெற்றோர் என்னை புரியவில்லை, உற்றார் என்னை ஏற்கவில்லை. மற்றோர் என்னை மதிக்கவில்லை, மற்றோர் என்னை மதிக்கவில்லை. இதனால் மனநோயால் வாடுகிறேன், இதனால் மனநோயால் வாடுகிறேன். வாருமே வாருமே இயேசுவே, வாருமே தீருமே தீருமே மனநோயே தீருமே. நம்மை குணப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். வயது எட்டிய பொழுது பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு புத்தாடை அணிவித்தார்கள். ஒரு பையை தூக்கி கொண்டார்கள். என் கையை பிடித்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்லலாம் வா என்றார்கள். எனக்கு விருப்பமே கிடையாது. இந்த இல்லம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த இல்லத்திலே என் தாயோடும் தந்தையோடு நான் இருக்கின்றேன். இந்த இல்லத்திலே என் சொந்தங்களோடு இருக்கின்றேன். என்னை அன்பு செய்த எல்லா உள்ளங்களும் இங்கே இருக்கின்றன. இதை விட்டுவிட்டு வேறொரு உலகத்திற்கு நான் எங்கே செல்ல வேண்டும், ஏன் செல்ல வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் நீ படிக்கத்தான் வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றார்கள். பள்ளிக்கூடத்திலே நான் சென்றேன். என்னோடு என் தாய் இருப்பார் என்று எண்ணினேன். தாயோ என்னை ஒரு வகுப்பிலே விட்டுவிட்டு அந்த ஆசிரியரிடம் இவனை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு டாட்டா காட்டி அவர்கள் செல்ல முனைந்தார்கள். நானோ அழுதேன். என்னை விட்டு போகாதீர்கள், என்னுடனேயே இருங்கள் என்று அழுதேன். இதோ பக்கத்திலே இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மறைவான இடத்திற்கு சென்று விட்டார்கள். அதன்பின் அந்த ஆசிரியர், நீங்கள் வந்து இந்த பெஞ்சிலே இருக்க வேண்டும், மற்ற பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று என்னை உட்கார வைத்தார்கள். எனக்கு தெரியாத முகங்கள், நான் பழகாத ஆட்கள் அங்கே இருந்தார்கள். வகுப்பு சிறைச்சாலை போல இருந்தது. என்னால் ஓட முடியவில்லை, ஆட முடியவில்லை, விளையாட முடியவில்லை. பாடங்கள் என்று எனக்கு கற்றுத்தர ஆரம்பித்தார்கள். அதை நான் படிக்க வேண்டும் என்று கம்பல் செய்தார்கள். படிக்காத நேரத்திலே, வீட்டு பாடங்கள் எழுதாத நேரங்களிலே எனக்கு தண்டனை என்று சொல்லிக்கொண்டு பெஞ்சிலே ஏற வைத்தார்கள். கிரவுண்டிலே ஓட வைத்தார்கள். முழங்கால் போட வைத்தார்கள். தோப்புக்கரணம் போட வைத்தார்கள். இவையெல்லாம் எனக்கு பெரிய அவமானத்தை, ஏளனத்தை எனக்குள்ளே உருவாக்கியது. என் மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை என்னை ஏற்பட்டது. ஆண்டவரை, பள்ளிக்கூட வயதிலே எனக்கு ஏளனமும் அவமானங்களும் தந்து, அதனால் இன்று பெரியோரை மதிக்காமல், பெரியோருடைய ஆலோசனை கேட்காமல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் வந்திருந்தால், குணப்படுத்துகின்ற ஆண்டவரை, என்னை குணப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். வாழ்வில் பலமுறை தோல்வியுற்றேன், வாட்டும் துன்பத்தால் தளர்ச்சியுற்றேன். வாழ்வில் பலமுறை தோல்வியுற்றேன், வாட்டும் துன்பத்தால் தளர்ச்சியுற்றேன். நம்பினோரால் மோசம்
செய்யப்பட்டே. நம்பினோரால் மோசம் செய்யப்பட்டே. இதனால் மனநோயால் வாடுகிறே. இதனால் மனநோயால் வாடுகிறேன். வாருமே வாருமே இயேசுவே வாருமே. தீருமே தீருமே மனநோயை தீருமே. நம்மை குடைப்படுத்துகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். பல வருடங்கள் பள்ளிக்கூடம் காலேஜ் என்று படிக்க நேர்ந்தது. என் படிப்பிற்காக ஏராளமான செலவுகள். என் வீட்டை ஒத்தி வைத்தார்கள், என் நிலத்தை ஒத்தி வைத்தார்கள். என் தாய்க்கும் தந்தைக்கும் சரியான வருமானம் இல்லாதனால் கடன்கள் பலப்பட்டாயிற்று. எல்லாம் அவருடைய எண்ணம். என் மகன் படித்து விட்டு வெளியே வந்து விட்டான் என்றால் நல்ல வேலை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் எங்களுக்கு வாங்கி தருவான், எங்கள் வீடு முன்னேறும் என்ற மேலான எண்ணத்தோடு என்னை மேலும் மேலும் படைத்தார்கள். ஒரு காலகட்டத்திலே நான் படித்து வெளியே வந்தேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்ற எண்ணம். அதிலும் மேலாக இனிமேல் என் தாயின் தந்தை நான் பாதுகாத்து கொள்வேன், அவர்களை கஷ்டப்பட விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு ஒரு வேலை கிடைத்தால் போதும், அதை விரைவாக நான் தேடி பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு கிடைத்த சர்டிஃபிகேட்டை கொண்டு பல இடங்களுக்கு சென்றேன். எனக்கு வேலை கொடுங்கள் என்று கேட்டேன். இன்டர்வியூக்கு அழைத்தார்கள், ஆனால் வேலை கிடைக்கவில்லை. உன் படிப்புக்கு இங்கு வேலை இல்லை என்று சொன்னார்கள். எங்கள் வேலைக்கு தகுந்த மார்க் உன்னிடம் இல்லை என்று சொன்னார்கள். எங்களுக்கு இருக்கின்ற வேலைகளுக்கு உனக்கு திறமை இல்லை என்று சொன்னார்கள். ஒரு கதவு மறுகதவு என்று போகின்ற நாட்கள் தான் அதிகமானதை தவிர வேலை வந்து சேரவில்லை. ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலையிலே இருந்து பெற்றோர்கள் உதவிகரமாக இருக்கலாம். நேரத்திலே பெற்றோர்கள் அவர்கள் மேலும் கடன் பல வாங்கி நீ வெளிநாட்டுக்கு சென்றுவிடு, அங்கே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னை வெளிநாட்டிற்கு அனுப்பினார்கள். நானும் வெளிநாட்டுக்கு சென்றேன். ஆனால் ஏமாற்றப்பட்டவனாக சென்றேன். வாங்கின ஏஜெண்டோ என்னை ஏமாற்றி விட்டான். சரியான வேலை இல்லை, சரியான சம்பளம் இல்லை. நாளை கிடைத்துவிடும், மறுநாள் கிடைத்துவிடும் என்று ரூமிலே இருக்க வைத்தார். சாப்பாடு போட்டுக்கொண்டு கொடுத்த பணமெல்லாம் தீர்ந்து விட்டது, இனி நீ வீட்டுக்கு சென்று விடு என்று என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார். மீண்டும் கடன்காரனாக வீட்டிற்கு வந்தேன். பெற்றோர்கள் மேலும் மேலும் கஷ்டத்துக்கு ஆளாக நான் காரணமாக இருந்த என்னை மன வருந்தினேன். என்னை பார்த்த பெற்றோர்கள் இவனுக்கு ஒரு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைத்த பாரம் கூடியதை தவிர எளிதாகவில்லை. குழந்தைகள் வந்தார்கள், அவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தது, வருமானமோ குறைவாயிருந்தது. ஆண்டவரே, எனது வாழ்க்கை தோல்வியா, இந்த உலகத்திலேயே நான் வந்தது பாதமா என்று மனக்கவலையிலே துன்பத்திலே இருந்து பார்க்கிறவர்களை எல்லாம் கோபமாக வெறுப்பாக பார்க்கின்றேன். அவர்கள் மீது பொறாமை கொண்டு என் வாழ்க்கையை தொலைத்து இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புகள் வந்த காயங்களை எல்லாம் என்னை குணப்படுத்தி உமது பிள்ளையாக உமக்கு உகந்த வாழக்கூடிய ஆசீரை தாரும். பல வகை பயத்தால் நடுங்குகிறே, பயங்கர கோபத்தால் சீருகிறே. பல வகை பயத்தால் நடுங்குகிறேன், பயங்கர கோபத்தால் சீருகிறேன். வெறுப்பையும் கசப்பையும் வளர்த்து விட்டே, வெறுப்பையும் கசப்பையும் வளர்த்து விட்டேன். மிக பெரும் கவலையால் மூழ்கிவிட்டே, மிக பெரும் கவலையால் மூழ்கிவிட்டேன். வாருமே வாருமே இயேசுவே வாருமே. தீருமே தீருமே மனநோயை தீருமே. நம்மை குணப்படுத்துகின்ற ஆண்டவர் இதோ நம் கண்களுக்கு முன்னாலே இருக்கின்றார்.
அவருடைய வந்தவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து குணப்படுத்தினார். இறை வார்த்தையை சொல்லி தூய ஆவியாரை அனுப்பி அவர் குணப்படுத்தினார். இதோ இந்த நற்கரனிலே உயிரோடு ஜீவனோடு இருக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நம் கடந்த காலம் எல்லாம் கண்டுகொண்டு கடந்த காலத்திலே நமக்கு வந்த பாதிப்புகளை எல்லாம் கண்டு பார்த்து, மகனே இன்று உனக்கு விடுதலை தாரை, உன்னை குணப்படுத்துவேன், ஏராளமான கீறலோடு உடைந்த உள்ளத்தோடு காயங்களோடு நீ இருப்பதை நான் கண்டுகொண்டேன். விண்ணிலிருந்து இறங்கி வந்த கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தது போல் நமக்கு விடுதலை தருகின்ற நாளாக இருக்கின்றது. இதோ கதிர்பாத்திலிருந்து ஒளியை நாம் காண்போம், இயேசுவின் முகத்தையும் நாம் காண்போம், அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் எல்லா உலகத்தையும் உடன் தாரேன். என் கடந்த கால உலகம், இன்னல் கால உலகம், எதிர்கால உலகம், எல்லா உலகத்திற்கு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, கடந்த காலம் என்னை வதிக்கின்றது, காயங்கள் என்னை கஷ்டப்படுத்துகின்றது. ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும். வல்லமிக்க ஆண்டவர் நம்மீது ஆசீர்வதிக்க வருவதை நாம் எண்ணி பார்ப்போம். எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, இதோ உமதுக்கு முன்பாக உட்கார்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரை. கண்ணெடுத்து பாரும் ஆண்டவரை. ஒவ்வொருவரும் படுகின்ற வேதனையை அறிவீர் ஆண்டவரை. மனநோயாளிகளைப் போல ஒரு நல்ல உறவுகள் இல்லாமல், குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சி இல்லாமல், வேலையிலே பற்று இல்லாமல், நண்பர்கள் அற்ற நிலையிலே தனிமையை விரும்புகின்ற பிள்ளைகளாக மாறிப்போன இவர்களை காயங்கள் ஆண்டவரை, ஆண்டவர் நீர் குணப்படுத்தும் ஆண்டவரை. உமது காயங்களாலே மற்றவருடைய காயங்களை குணப்படுத்துகின்ற கடவுள் ஆண்டவரை. நீர் சிலுவையிலே பட்ட காயங்கள் எங்களை குணப்படுத்துகின்ற ஆண்டவரை. உமது சிலுவையிலே நீர் இறங்கி வந்தது இவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரை. நீர் சிந்திய இரத்தம் ஆண்டவரை இவர் தலைமீது வந்து கிடைக்கப்பெற்ற ஆண்டவரை. இவர்களுக்கு இருந்த வலி, வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மனக்கவலை எல்லாம் மாறி போகும்படியாக உமது கிருபையாலே நிரப்பியறலாம் ஆண்டவரை. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உடைமுழங்காலிருந்து மாண்பு ஏற்பாடு. உயர்வருள் அடையாளத்தை வாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. இதனை அறிய இயலாம் குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். உங்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நிறைவே எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலி என்றும் பெறுவோமாக. தந்தையாய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்று ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து உள்மன காயங்கள் என்றால் என்ன என்று அதன் விளைவுகளை பற்றியும் அதற்காக இப்பொழுது நமக்காக ஜெபித்தவர்கள் நம்முடைய தந்தை அலெக்சாண்டர் அவர்கள் SMS